விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். அனைவருக்கும் வணக்கம். தமிழருவி தர்பாரின் செந்தமிழ் இலக்கியச்சாறு பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி. ஐயா, இன்னைக்கு 8 தொகை நூல்களில் ஒன்றான ஐங்குறுநூறு அதில் இருக்கிற ஒரு பாடலை பற்றி பேசலாம் என்று அந்த புத்தகத்தை புரட்டினேன். ஐங்குறுநூறு என்றால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 திணைகளில் உள்ள ஒவ்வொரு திணைகளுக்கும் 100 பாடலாக 5 திணைகளுக்கும் 500 பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள். இதில் மருத நிலத்தை சார்ந்த 100 பாடல்களை ஓரம்போகியார் என்ற புலவர் இயற்றியிருக்கிறார். இதில் உள்ள வேட்கை 10 என்ற தலைப்பில் அவர் 10 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன். ஒரு தோழி தன் தலைவியை பற்றி ஒரு தலைவனிடம் பேசுவதாக இருக்கின்ற ஒரு பாடல். இந்த வேட்கை 10 பாடல்களுக்குள் இருக்கின்ற 5, 6, 7வது பாடல்களில் உள்ள கருத்துக்கள் என்னை மிகவும் ஈர்த்தன. ஒரு தலைவி தலைவனை பிரிந்து இருக்கிறாள். தலைவனை பிரிந்த அந்த பிரிவாற்றாமை துயரத்தை கூட வெளிக்காட்டாமல் அதை மறைத்து சமூக நலம் சார்ந்து சிந்திப்பதாக, இந்த இல்லறம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி நலம் பெற வேண்டும், ஒரு சமுதாயம் எப்படி சிறக்க வேண்டும் என்று சிந்திப்பதாக அந்த தோழி தலைவனிடம் சொல்வதாக இருக்கின்ற ஒரு பாடல்தான் இந்த பாடல். அந்த பாடல் என்னவென்றால், வாழி ஆதன் வாழி அவினி பசி இல் ஆகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக, அறம் நனி சிறக்க அல்லது கெடுக. இந்த பாடலுக்கான விளக்கத்தை கூறுங்கள் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி வாசுகி. ஏற்கனவே நாம் புறநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை என்று ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 8 தொகை நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஐங்குறுநூறு அதில் உள்ள ஒரு அழகான பாடலை நீங்கள் எடுத்து சொல்கிறீர்கள். ஐங்குறுநூறு அதாவது 500 பாடல்கள். அந்த 8 தொகையில் உள்ள மற்றவை அனைத்தும் 400 பாடல்களின் தொகுப்பாகத்தான் இருக்கும். நீங்கள் மற்ற எல்லாமே கலித்தொகை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு என்று எடுத்தால் 400 பாடல்களின் தொகுப்பாக இருக்கும். அதில் சில பாடல்கள் சிலவற்றில் இல்லாமலும் இருக்கும். ஆனால் 500 பாடல்கள் உள்ளது. இது ஐங்குறுநூறு. ஏன் அது ஐங்குறுநூறு என்றால், அந்த பாடல் ஒவ்வொன்றுமே 3 அடியிலிருந்து 6 அடிக்குள்ளே தான் இருக்கும். அதனுடைய சிற்றெல்லை 3 அடி, பேரெல்லை 6 அடி. 3 அடியிலிருந்து 6 அடிக்குள்ளே எவ்வளவு அழகழகான வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை அற்புதமாக செதுக்கி சிற்பம் போல் வைத்திருக்கிறார்கள் ஐங்குறுநூறு பாடிய புலவர்கள் என்பதை படிக்கும் தோறும் நீங்கள் வியக்காமல் இருக்க முடியாது. இதில் யானை கட்சை மாந்தரன் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற சேர மன்னன் இருந்தான். அந்த சேர மன்னனுக்கு ஒரு ஆசை இருந்தது. தமிழின்பால் எல்லையற்ற ஈடுபாடு கொண்டவன் அவன் ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்செழியனோடு போரிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? சோழர்களோடும் அவன் போரிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த பகையை மீறி பாண்டி நாட்டில் உள்ள புலவர்களையும் சோழ நாட்டில் உள்ள புலவர்களையும் வரவழைத்து அவர்களுடைய தமிழில் அவன் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறான். அப்போது இதில் நீங்கள் பார்க்க வேண்டும், 1000 வேறுபாடுகள் இந்த இனத்தில் இருந்தாலும் இந்த இனத்தை அன்று தொட்டு இன்று வரை ஒன்றுபடுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருப்பது தமிழ் என்ற ஒன்றுதான்.
தமிழால் தான் நாம் ஒன்றுபடுகிறோம். சாதியால் பிரிந்து, மதத்தால் பிரிந்து, இன்னும் வெவ்வேறு பிளவு சக்திகளால் பிரிந்து கிடந்தாலும் நம்மை இணைப்பது இந்த தமிழ் என்ற ஒன்றுதான். அது இன்று நேற்று அல்ல, 2000 ஆண்டுகளாகவே இந்த தமிழ் என்கிற அடையாளத்தை எந்த மன்னனும் துறக்க தயாராக இல்லை. 1000 பகை இருந்தாலும் அந்த பகையை மீறி தமிழ் ஒன்றுபடுத்தியது. இங்கே இந்த பெருஞ்சேரல் இரும்புரை, அவனுக்கு தமிழின் மீது எல்லையற்ற காதல் இருக்கிறது. அதிலும் அகம் சார்ந்த பாடல்களின் தொகுப்புகளில் அவன் நெஞ்சை பறிகொடுக்கிறான். அவனுக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர்தான் புலவர் கூடலூர் கிழார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என்பது அவர் பெயர். புலத்துறை முற்றிய என்ற அடைமொழியிலேயே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லையற்ற புலமை மிக்க அந்த பெரும்புலவர் அவர். அந்த கூடலூர் கிழார் இவருடைய அரிய நண்பர். அவரிடம் இவர் தன் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். யார்? இந்த யானைக்கட்சே பெருஞ்சேரல் இரும்பரை. யானைக்கட்சே என்ற பெயருக்கும் நீங்கள் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். யானை இருக்கிறதே, அது தன்னுடைய குட்டி சேய், தன்னுடைய குட்டியை எப்படி பராமரிக்குமோ அதுபோன்று இந்த மன்னன் மக்களை, நாட்டு மக்களை பராமரிப்பவன். அதனால தான் யானைக்கட்சே பெருஞ்சேரல் மாந்தரன் பெருஞ்சேரல் இரும்புரை. அவன் தமிழின்பால் உள்ள அன்பினால் இந்த நண்பராக உள்ள கூடலூர் கிழாரிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். 5 திணைகளாக பாடல்களை நாம் பார்க்கிறோம். அந்த முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்று இருக்கிறதே, இந்த 5 திணைகளிலும் பாடி ஒரே தொகுப்பாக ஒரு நூல் வந்தால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் 8 தொகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கலித்தொகை, குறுந்தொகை, பிறகு அகநானூறு, இது எல்லாமே என்ன அகப்பாடல்கள் தான். புறநானூறு, பதிற்று 10 அதெல்லாம் புறப்பாடல்கள். பரிபாடல் என்பது அகமும் புறமும் சேர்ந்து விளங்குகிற பாடல் தொகுப்பு. இவன் முழுக்க இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணைகளும் ஒன்று பாடிய பாடல் தொகுப்பாக அமைய வேண்டும் ஒரு தொகுப்பு அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போது கூடலூர் கிழார் யோசிக்கிறார், இது ஒரு இவ்வளவு பெரிய பணி, இவ்வளவு பெரிய பணியை நான் ஒருவன் மட்டுமே செய்து முடிப்பது என்பது இயலாத காரியம் என்று சிந்திப்பவர் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு திணை வழியாக மிகச்சிறந்த அளவுக்கு தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தி பாடக்கூடிய புலவர்களை அவர் கண்டெடுக்கிறார். புரிகிறதா? அப்படி ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு புலவராக எடுக்கிற பொழுது இந்த மருதத்திணைக்கு ஓரம் போகியாரை அவர் கண்டெடுத்து, ஐயா நீங்கள் இதை பாடல் கொடுக்க வேண்டும். இப்போ மருதத்திணை என்றால் ஓரம் போகியார் பாடிய ஒரு 100 பாடல்கள். அதே போல் குறிஞ்சி என்றால் கபிலர் பாடிய 100 பாடல்கள். நெய்தல் என்றால் அம்முவனார் பாடிய 100 பாடல்கள். இப்படி முல்லை என்றால் பேயனார் பாடிய 100 பாடல்கள். பாலை என்றால் ஓதலாந்தையார் பாடிய 100 பாடல்கள். இப்படி 5 புலவர்களை வரவழைத்து அவர்களிடம் இந்த பணியை ஒப்படைத்து 5 திணைகள் சார்ந்து பாடல்கள் 100 பாடல்களாக இயற்றச் செய்து அவற்றையெல்லாம் ஒன்றாக தொகுத்து வழங்கப்பட்டது தான் இந்த 500 பாடல்கள். இந்த பாடல்களுக்கான வரையறை என்ன? சிற்றெல்லை 3 அடி, பேரெல்லை 6 அடி. 3 அடியிலிருந்து 6 அடிக்கு உள்ளே இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பார்த்தீர்களானால் இதில் வியப்புக்குரிய விஷயம், இந்த 3 அடி 6 அடிக்குள் வழங்கப்பட்டிருக்கிற செய்திகளின் செறிவு, அர்த்தங்களின் அடர்த்தி நம்மை வியக்க வைக்கும். திருக்குறளுக்கு அடுத்து மிகச் செறிவாகவும் மிகச் சுருக்கமாகவும் மிகச்சிறந்த கருத்துக்களை வழங்கி இருப்பது தான் ஐங்குறுநூறு. அந்த ஐங்குறுநூறில் தான் இப்பொழுது நீங்கள் ஒரு பாடலை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியானது. அந்த பாடலை இன்னொரு முறை சொல்லுங்க. வாழி ஆதன் வாழி அவினி பசி இல் ஆகுக பிணி சேன் நீங்குக வேந்து பகை தணிக ஆண்டு பல நந்துக
அறம் நனி சிறக்க அல்லது கெடுக. இதுதான். இப்போ நீங்கள் அந்த பாடலை பார்க்கணும். பாடலினுடைய பின்புலத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். தலைவன் தலைவி இருவரும் அன்பு தழுவ இருப்பவர்கள். ஒரு பாடலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கள ஒழுக்கத்தில் இருப்பது வந்த பாடலாக இருக்கும். ஒரு பாடல் வந்து அவர்கள் கற்பொழுக்கத்தில் வந்து சேர்ந்து விட்ட பிறகு ஏற்படுகின்ற பிரிவு பாடலாக இருக்கும். ரெண்டிலையுமே பிரிவு தான் இருக்கு. அந்த பிரிவு ஆற்றாமல் இவளுக்கு துயரத்தை தருகிறது தலைவிக்கு. தன்னுடைய துயரத்தை ஊரார் அறிந்து கொள்ளக்கூடாது என்று உள்ளுக்குள்ளேயே இவள் மறைத்து விடுகிறாள். அப்படி உள்ளுக்குள் தன் துயரத்தை மறைக்கிற பொழுது அவள் வெவ்வேறு சமூக நலன் சார்ந்து தன்னுடைய சிந்தனைகளை படர விடுகிறாள். அதுதான் அங்கே அழகு. அந்த சிந்தனைகள் என்னென்ன என்பதை இந்த தோழி, தலைவியினுடைய தோழி தலைவனுக்கு சொல்கிறான். எப்படின்னா தலைவன் கேட்குறான், நான் அவளை பிரிந்திருந்த பொழுது அவள் எப்படி இருந்தாள், துயராற்றிக் கொண்டாள் என்று அவன் கேட்கிற பொழுதுதான் இந்த தோழி சொல்கிறாள். இதை எழுதியது ஒரு ஆண், ஓரம்போகியார் என்பவர் தான் எழுதியிருக்காரு. ஆனால் ஒரு பெண் மூலமாக வெளிப்படுகின்ற அது நான் எனக்கு என்ன வியப்புன்னா, இதை ஒரு தலைவன் சொல்வதாக இல்லை. பிரிவாற்றாமை என்பது ரெண்டு பேருக்கும் பொதுதானே. பிரிந்திருக்கிற பொழுது இவனும் தலைவிக்காக வருந்தலாம், அவளும் தலைவனுக்காக வருந்தலாம். அது அல்ல பிரச்சனை. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக வேண்டாம். அவன் வந்து பிரிவாற்றாமையில் இருப்பது என்பது வந்து சில நேரங்களில் அவன் பரத்தமை ஒழுக்கம் பூண்டவனாக இருந்து தன்னுடைய உற்ற காதலியை மறந்த நிலையில் அந்த பிரிவு ஏற்படுகிறது. அந்த நிலையை எல்லாம் குத்தி காட்டுவதற்காகத்தான் இந்த தோழி அந்த தலைவனோடு பேசுகிறார். புரியுதுங்களா? எப்பேற்பட்ட தலைவி, அவளை போய் நீ வந்து விட்டு விட்டு சில நேரங்களில் தவறான பரத்தமை ஒழுக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறாயே என்று. அதற்கு ரொம்ப அழகாக வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது காஞ்சி மரம் இருக்குது, அந்த மரத்தில் உள்ள பூக்கள் மனங்கமழும். அதே நேரத்தில் ஒரு பக்கத்தில் குளம் இருக்கும், அந்த குளத்தில் மீன்கள் சினை உருவாக்குகிற மீன்கள் இருக்கும். மனம் தவழும் மலர்களை கொண்ட மரம் ஒரு பக்கமும், இழிந்த நாறுகிற சினையை கொண்ட மீன்கள் மறுபக்கமும் இருக்கக்கூடிய நாட்டை சார்ந்தவனே என்று தொடங்குறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீ யாரு? ஒரு பக்கம் வந்து நறுமணம் தரக்கூடிய மலர்களை கொண்ட மரமும், இன்னொரு பக்கம் நாற்றமடிக்கும் இழிந்த சினையை கொண்ட மீன்களை கொண்ட குளமும் உள்ள நாட்டை சார்ந்தவன். இந்த நாற்றமடிக்கும் சினையை கொண்ட மீன்கள் என்று சொல்லுகிற பொழுதே பரத்தமையை அவள் சுட்டி காட்டுகிறாள். மலர்ந்து மனம் வீசுகின்ற மரத்தை பற்றி பேசுகிற பொழுது அவள் இந்த காதலியினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறாள். இப்படிப்பட்ட ஒரு காதலியையும் நீ தலைவியாக ஏற்று அப்படி இழிந்த ஒரு பரத்தமை ஒழுக்கத்தையும் கொண்டவனாக இருந்திருக்கிறாயே. அவன் வந்து பரத்தமை ஒழுக்கத்தில் சில காலம் இருந்து தான் தவறிழைத்து விட்டதை தன்னளவில் உணர்ந்து வருந்தி திருந்தி மீண்டும் இந்த தலைவியிடமே வந்து சேருகிறான். இவையெல்லாம் பின்புலங்கள். இந்த நேரத்தில் தான் இந்த தோழி பேசுகிறாள். அதில் எப்பேற்பட்ட கருத்தை என் தலைவி யோசித்திருக்கிறாள் என்று சொல்லுகிற பொழுது அது நீங்கள் சொன்ன தான். வாழி அவினி, வாழியாதன் வாழி அவினி. ஏன் அப்படி சொல்றா? முதல்ல தன்னுடைய குலமரபு, இந்த குலத்தினுடைய முதல் மன்னனாக விளங்கியவன் யாரு? ஆதன். பெருங்கடுங்கோ வாழி ஆதன் என்று பெயர். மிகப்பெரிய வள்ளல் அவன், கபிலராலேயே பாடப்பட்டவன், மிகச்சிறந்த வள்ளல், மிகச்சிறந்த அரசன். அவனிடமிருந்து தான் இந்த குலம் தொடங்குகிறது. புரிகிறதா? அதனால் நீங்களே இருக்கிறீர்கள்னு வச்சுங்க, உங்கள் குலதெய்வ வழிபாடு நடத்துவீங்கல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அதனால் வாழி ஆதன் என்பது அங்கே குலதெய்வமாக இருக்கிற முதல் மன்னன். அவனை முதல்ல வாழ்த்துறான். அதற்கு பிறகு வாழி அவினி என்கிறாள். அவினி என்பவன் இப்பொழுது இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னன். புரியுதா?
குல முதல்வனாக இருந்த மன்னனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற மன்னனாக இருக்கின்றவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறார். இப்போ இதை பாடுறது யாரு? ஓரம்போகியார். ஓரம்போகியார் இருந்த காலத்தில் யார் இருந்திருக்கான்? இந்த கூடலூர் கிழார் தான் இவர் பாட வச்சிருக்கான். கூடலூர் கிழார் யாருடைய நண்பன்? யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை தானே. அப்போ இந்த வாழி அவினி என்பது அந்த இரும்பொறையை தான் குறிக்கும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ என்ன இந்த பாடல் எப்படி நீங்கள் பார்க்கணும், இதில் 5வது பாடல், அதாவது வேட்கை 10 இந்த பகுப்பு எப்படி. இப்போ திருக்குறளில் நாம் 133 அதிகாரங்களை பார்க்குறோம் இல்லையா? 10 பாடலாக வைத்து பகுத்து பிறகு 1330 குறட்பாக்களாக இருப்பது போல இது 500 பாடல்களும் 10 பாடல்களுக்கு ஒரு தலைப்பு அப்படி வைத்து 50 தலைப்புகளில் உள்ள 500 பாடல்கள். இதில் மருதம், இந்த ஓரம்போகியார் முதல்ல மருதத்தை தான் பாடுறாரு. மருதத்தை பாடத்தான் அவர் அழைச்சிருக்கு பாடுறார். அந்த மருதத்தில் அவர் முதல்ல என்ன பண்ணுறாரு? வேட்கை 10 அந்த தலைப்பு. 10 பாடலுக்கு வேட்கை 10. வேட்கை என்பது மனம் உள் எழுகிற ஆசை இல்லையா? மன விருப்பம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். மன விருப்பம். அந்த வேட்கை 10 பாடலில் 5வது பாடலில் ஒரு 2 வரி, 6வது பாடலில் ஒரு 2 வரி, 7வது பாடலில் ஒரு 2 வரி. அதைத்தான் நீங்கள் அழகாக எடுத்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தீர்கள் இல்லையா? அந்த 3 பாடல் 5, 6, 7 பாடல்களில் 2 வரியாக சேர்த்தால் 6 வரி வருகிறது. அப்போ வாழி ஆதன், வாழி அவினி, பசியில் ஆகுக, பிணி சேன் நீங்குக, ஒரு 2 வரியாச்சா? வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக, இதுக்கு அடுத்ததாச்சா? அதுக்கு பிறகு அறம் நனி சிறக்க அல்லது கெடுக. இப்படி 3 பாடல்களில் 5வது பாடல், 6வது பாடல், 7வது பாடல் இருந்து 3 சிந்தனைகளை நீங்கள் கொண்டு வந்து இப்போ என் முன்னால் இப்போ கடைபிடிச்சிருக்கீங்க. இதுதான் நமக்கு வியப்பை தரக்கூடியது. முதல்ல அவ குலமுதல்வனை வாழ்த்துகிறாள். பிறகு தன் வாழ்காலத்தில் தன்னை ஆளுகிற மன்னனாக இருப்பவனை வாழ்த்துகிறாள். அதற்கு பிறகு அவள் வழங்கக்கூடிய செய்தியாக ஓரம்போகியார் என்ன சொல்கிறார்? முதல்ல பசியில் ஆகுக. என்னுடைய சமுதாயம் முழுவதுமே பசியற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பசி என்ற ஒன்று இருந்தால் அமைதியான சமுதாயத்தை நீங்கள் சமைக்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. பசியோடு உள்ள மக்கள் நிரம்பிய ஒரு சமூகம் வன்முறை காடாகத்தான் இருக்கும். அங்கே அமைதியை நீங்கள் காணவே முடியாது. எனவே ஒரு சமூகம் அமைதி நிறைந்ததாக, அன்பு செறிந்ததாக, அறம் தழுவியதாக இருக்க வேண்டுமென்றால் அடிப்படையானது பசியற்றதாக இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும். புரிகிறதா? அதனால் அவ முதல் விருப்பமாக சொல்வது பசியில் ஆகுக. பசியற்ற ஒரு சமூகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த சமுதாயத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் பசி அற்றவர்களாகவே இருக்க வேண்டும், பசி உற்றவர்களாக இருக்கலாகாது. புரிகிறதா? அதனால் பசி இல்லாகுக. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், பிணி சேன் நீங்குகன்றான். இங்கே நீங்கள் ஒரு அழகை பார்க்கணும். தமிழ் எப்பொழுது ரொம்ப அழகான மொழி, ஆழமான மொழி. பிணி என்பது நோய். இங்கே நோய் என்பதை அவள் எப்போ சொல்கிறான்னா, அகத்தில் படிந்திருக்கிற நோய் ஒன்று, புறத்தில் நம்மை வாட்டுகிற நோய் ஒன்று. புரிகிறதா? மனநோயின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லை? அதான மன வளமெல்லாம் நம்ம பேசுகிறோம். மனவள கலையெல்லாம் நீங்கள் கூட பேசியிருக்கீங்களே. அப்புறம் ஆர்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் இருக்கிறீங்களே. மன அழுத்தம் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. மனநோய் என்பது அகம் சார்ந்தது, உடல் நோய் என்பது புறம் சார்ந்தது இல்லையா? இப்போ வாதம், வாதம், பித்து, சிலேத்துமம், இப்போ இப்படியெல்லாம் சொல்கிற பல்வேறு நோய்கள் உங்களை தாக்குது. இது புறத்தாக்குதல். இந்த காமம், வெகுளி, மயக்கம் இவையெல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்து உங்களை வாட்டுகிறது. அது அகத்தாக்குதல். அப்போ இங்கே நோய் என்பது மனிதனை உள்ளுக்குள்ளே மனதளவிலும் வாட்டுகிறது, வெளியே புறத்தில் உடலளவிலும் வாட்டுகிறது.
இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் பிணி அற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் உள்ளத்திலும் அவர்கள் எந்த விதமான நோயும் இல்லாமல், புறத்திலும் உடல் அளவில் எந்த நோயும் இல்லாமல் அவர்கள் இருக்க வேண்டும் என்று இதை நீங்கள் பொருளை விரித்து பார்க்க வேண்டும். அதில் ஒரு அழகு பாருங்க, பிணி சேன் நீங்குக, கண்ணு கெட்டாத தூரத்தில் போய் தொலையட்டும் என்கிறாள் அவள். எந்த பக்கம் திரும்பினாலும் நோயுற்ற ஒரு மனிதன் கூட இந்த மண்ணில் வலம் வரக்கூடாது. அப்போ அவளுடைய விருப்பம், அவளுடைய ஆசை, அவளுடைய வேட்கை. அது ஏன் வேட்கை 10னா அந்த 10 பாடல்களிலும் எல்லா இடத்திலும் இந்த வேட்கை என்ற சொல் விரவி வரும். அதனால தான் வேட்கை 10. இப்போ இவ என்ன ஆசையை சொல்லியிருக்கா? பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக, உள்ளும் புறமும் ஆரோக்கியமாக இருக்கணும், பிணி சேன் நீங்குக. இது அவளுக்கான சுயநலத்தில் விளைந்த விருப்பமா? இல்லை. முழுக்க முழுக்க சமூகத்திற்காக, சமூக நலனுக்காக அவள் மனதுக்குள் எழுதக்கூடிய விருப்பம் அது, அந்த வேட்கை. பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. இந்த வேந்து பகை தணிக என்று சொல்லுகிற பொழுது நாம் இப்படி பொருள் கொள்ளக்கூடாது. அரசனே தொடர்ந்து எல்லா இடத்திலும் போரிட்டு பகையை இவன் உருவாக்கி கொள்கிறான், அந்த பகையற்றவனாக இவன் இருக்க வேண்டும் என்பதல்ல பொருள். இவன் சும்மா இருந்தாலும் இவனை தேடி பகை வரும். புரிகிறதா? உட்பகை என்று உள்ளேயே இருக்கும், வெளிப்பகை என்று வெளியே இருக்கும். இப்படி பல இடங்களில் இந்த நாட்டை ஆளுகிற மன்னனை அழித்து ஒழிப்பதற்காக எந்தெந்த வடிவங்களிலோ பகைகள் இருக்கும். இந்த பகை அனைத்தும் வேந்தாக உள்ளவனிடம் வந்து சேராமல் இருக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. எந்த பகையும் எந்த புறத்திலிருந்தும் வந்து தாக்காமல் இருந்தால் மன்னன் எப்படி இருப்பான்? பல்லாண்டு வாழ்வான், இல்லையா? பல்லாண்டு சமூகம் சிறக்க வாழ வேண்டுமென்றால் அது எப்படிப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும்? பசியற்ற சமூகமாகவும், நோயற்ற சமூகமாகவும், பகையற்ற சமூகமாகவும் இருந்தால்தான் அது மிகச்சிறந்த சமூகமாக செழித்து விளங்கும், இல்லையா? அதனால் இந்த ஆசைகளை சொல்கிறா. அதுக்கப்புறம் சொல்கிறா பாருங்க, அதான் அழகு. அறம் நனி சிறக்க அல்லது கெடுக என்று சொல்கிறா. அறம் நனி சிறக்க, இங்கே அறம் என்கிற பொழுது இல்லறமும் நீங்கள் பார்க்கணும். இல்லறத்தில் விருந்தோம்புவது ஒரு அறம் தான். அருள் உடைமை என்பது ஒரு அறம் தான். கருணையோடு பிறர் நலனை போற்றி பராமரிப்பது பேரறம் இல்லையா? இது போன்ற நல்ல அறங்கள் அனைத்துமே ஓங்கி வளர வேண்டும், செழிக்க வேண்டும். அறம் நனி சிறக்க, அதுக்கு அடுத்து தான் தமிழ் தருகிற அழகு. அல்லது கெடுக, அறம் நனி சிறக்க, மரம் கெடுகன்னு தான் சொல்லணும். அறத்திற்கு நேர் எதிர் சொல்லு மரம் தான். ஆனால் அந்த மரம் கெடுக என்று சொல்லக்கூட தயாராக இல்லை. தமிழ் எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு அழகானது, அது எவ்வளவு தூரம் நாகரிகம் சார்ந்தது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். அறம் நனி சிறக்க வேண்டும், அறத்திற்கு புறம்பானவை எல்லாம் கெட்டொழிய வேண்டும். அறத்திற்கு புறம்பானவை என்று அது ஒதுக்கிறா. இதுதான் தமிழ். இப்போ நீங்கள் தொல்காப்பியத்தை படிக்கிறோம். நம்ம 5 அறிவு உள்ள விலங்குகள், பறவைகள் இவற்றெல்லாம் பார்க்குறோம். 6 அறிவு உள்ளவன் மனிதன். இப்போ மனிதர்களை பற்றி என்னென்ன சொல்கிறது? உயர்திணை. நாமெல்லாம் 6 அறிவு பெற்றவர்களாக இருப்பதனால் உயர்திணை என்கிறது. சரி, உயர்திணை. அப்போ ஒரு அறிவு குறைவாக உள்ள இந்த விலங்கு, பறவை எல்லாம் என்ன திணையாக இருக்கணும்? தாழ்த்திணையாக இருக்கணும். இது உயர்திணை என்றால் அது தாழ்த்திணையாக இருக்கணும். ஆனால் ஒரு விலங்கையோ ஒரு பறவையையோ கூட தமிழ் தாழ்த்தாது, தாழ்த்த விரும்பாது. அதனால் அங்கே தொல்காப்பியன் எப்படி வார்த்தையை போடுறான்னு பாருங்க. இது 6 அறிவு கொண்ட மனித இனம் உயர்திணை. இது ஓரறிவு குறைந்ததனால இது என்ன? அல் திணை. 6வது அறிவு அல்லாத திணை. புரியுதா? அந்த 6வது அறிவு நமக்கு இருக்க, அது அல்லாத திணை. அல் திணை அக்ரிணை.
இப்போ நம்ம வந்து உயர்திணை அக்ரிணைன்னு இதனுடைய பொருள் புரியாமலே சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆமாம். இது அக்ரிணையை நீங்கள் பிரித்தீங்கன்னா அல் திணை. ஆ. எது அல்லாத திணை? 6வது பகுத்தறிவு அல்லாத திணை என்று எவ்வளவு நயமாக சொல்கிறது. அந்த தமிழை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் பல மனநோயாளிகள் எழுதுகின்ற எழுத்துக்களை, போடுகின்ற பதிவுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது எப்பேற்பட்ட தமிழ், அந்த தமிழின் பெருமை அறியாமல், அந்த தமிழின் தன்மை புரியாமல், அந்த தமிழை பேசுகிற வரம் நமக்கு வந்து வாய்த்ததே என்பதை கூட உணராமல், அந்த மொழியை சிதைத்து யாரோ ஒரு மனிதனை தரம் தாழ்த்த வேண்டும் என்று நினைத்து எவனையோ காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகத்தரம் தாழ்ந்த இழிவான சொற்களை பெய்து எழுதக்கூடிய இந்த மனநோயாளிகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு அவள் அறம் நனி சிறக்க அல்லது கெடுக என்று அவர் சொல்கிறார். அப்போது ஒரு சமூகம் சிறப்புற்று விளங்க வேண்டும் என்றால் முதலில் பசியற்றதாக இருக்க வேண்டும், அடுத்து நோயற்றதாக இருக்க வேண்டும், அடுத்து பகையற்றதாக இருக்க வேண்டும். இதை வந்து 500 மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. பட் 500 இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பின்னால் வந்தது சிலப்பதிகாரம். பிறகு அதுகளை இரட்டை காப்பியம்னு சொல்கிறோம். நீங்கள் சிலப்பதிகாரத்திலும் சரி மணிமேகலையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க வாழ்த்தி. இது எப்படின்னா இந்திர விழா நடக்கப் போகிறது, பூம்புகாரில் இந்திர விழா நடக்கப் போகிறது என்று யானை மீது அமர்ந்து அரண்மனை சேவகன் பறையறிந்து செய்தியை தெரிவிப்பான். அப்படி பறையறிந்து செய்தியை தெரிவிக்கிற இடத்தில் இளங்கோவடிகள் பதிவு செய்கிறது பகுதி இதுதான். என்ன? பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சிறக்க வாழ்த்தி. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பசியற்ற பிணியற்ற பகையற்ற சமூகம் பற்றிய பார்வை சிலப்பதிகாரத்தில் இருக்கு. இதே வார்த்தைகளை அப்படியே மணிமேகலையில் பயன்படுத்துகிறார் சீத்தலை சாத்தனார். அப்போ இதில் வந்து அவருடைய பார்வையிலும் இந்த பசி பிணி பகை மூன்றும் இல்லாத சமூகம் இருக்க வேண்டும். சிலப்பதிகாரம் சொல்கிறது, மணிமேகலையும் சொல்கிறது. இவற்றுக்கெல்லாம் முன்னே 500 இதை எடுத்து கொடுக்கிறது. இதற்கு பிறகு பார்த்தால் வள்ளுவனை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராதியல்வது நாடு. ஒரு நாட்டுக்கான இலக்கணம் எது? எவ்வளவு அழகா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் சொல்றான்னு பாருங்க. உருபசியும் நீங்காத பசி, உங்களை கொடுமைப்படுத்துகிற பசி உரு பசியும், பிறகு ஓவா பிணியும் ஓயாமல் உங்களை தொடர்ந்து துரத்தக்கூடிய நோய், செரு பகையும் உங்களை அடிப்பதற்காகவே முனையக்கூடிய பகை. இந்த உருபசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது தான் நாடு. அப்போ ஒரு நாட்டுக்கான இலக்கணம் என்ன? பசியற்றதாக பிணியற்றதாக பகையற்றதாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் குரலிலே பதிவு செய்கிறான். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். மணிமேகலையின் சீத்தலை சாத்தனார் பதிவு செய்கிறார். இவர்களுக்கு முன்னே 500 8 தொகை நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய 500 மருதத்திணையில் பாடுவதற்காக முனைந்த ஓரம்போகியார் அழகாக சொல்றார். இந்த ஓரம்போகியார்லே ஒரு அழகு, ஒரு பேரை ஓரம் என்றாலே அதாவது அறத்திற்கு புறம்பான அவதூறுகள், பலவிதமான தவறுகளை தீமைகளை அவதூறுகளை சொல்வதுதான் ஓரம். அந்த ஓரம் போக்கியார். அது மாதிரியான தவறான சிந்தனைகளுக்கு எண்ணங்களுக்கு இடம் தராமல் அவற்றை போக்கிய ஒவ்வொரு புலவர்களுடைய பெயருக்கு பின்னாலும் இருக்கிற அந்த காரணம், அந்த அதுதான் தமிழ். அந்த ஓரம் போக்கியார் தான் ஓரம் போகியார் என்று வந்ததாக சொல்லுவார்கள். இந்த ஓரம் போகியார் மூலமாக நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பெண்ணை வைத்து பேச செய்கிறார். எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? இது நீங்கள் எடுத்து சொன்னது. இதற்கு நான் கொடுக்க வேண்டிய விளக்கத்தை கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாசுகி? இல்லை, நீங்கள் சொன்ன விளக்கத்தில் இருந்து
பசி இல் ஆகுகன்னா பசியின்றி ஒரு சமுதாயம் அமைய வேண்டும். பிணி சேன் நீங்குக என்றால் நோயற்ற சமுதாயமாகவும் அது அமைய வேண்டும். வேந்து பகை தணிக என்றால் பகையின்றி ஒரு சமூகம் இருக்க வேண்டும். ஆண்டு பல நந்துக என்றால் பசியின்றி பிணியின்றி பகையின்றி இருந்தாலே அந்த சமூகத்தில் வாழ்கின்ற அரசனாகட்டும் மக்களாகட்டும் பல்லாண்டு காலம் வாழ்வார்கள். அதுபோல் அறத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதாக இந்த பாடலின் கருத்தை நீங்கள் வெகு தெளிவாக எடுத்து சொன்னீர்கள். ஆனாலும் அந்த இறுதியில் அல்லது கெடுக என்ற அந்த வார்த்தைக்கு, அந்த உயர்திணை அக்ரிணைக்கு நீங்கள் சொன்ன பொருள் ரொம்ப வியப்பாக இருந்ததையா. ஆனால் இந்த பாடலை பொறுத்தவரை 6 வரிகளுக்குள் இந்த புலவர் ஒரு சமுதாயம் எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெகு அழகாக பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கின்றார். அதிலும் இந்த பாடலை ஒரு பெண் மூலமாக வெளிப்படுத்தியது ஒரு பெண்ணாக எனக்கு பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் எப்போதுமே ஆண்களுடைய பார்வை பெண்களின் மேல் எப்படி இருக்கும்? பெண்கள் என்றாலே பேதைகள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் அந்த பெண்ணும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நலன் சார்ந்து சிந்தித்திருக்கிறாள் என்று புலவர் வெளிப்படுத்தியது பெண்ணினத்திற்கும் ஒரு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது. ஆணின் பார்வையில் ஒரு பெண் என்பவள் சமூக நலம் பற்றி அக்கறை இல்லாமல் இருப்பாள். அவள் தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் கணவன் என்று வாழக்கூடியவள் என்ற ஒரு கருத்தை, ஆணாதிக்க கருத்தை இந்த பாடல் புறம் தள்ளிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மொத்தத்தில் இந்த பாடல் எல்லா காலங்களிலும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெகு அழகாக ஒவ்வொரு வரியையும், அதுவும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள் என்று ஒவ்வொரு பாடல்களாக எடுத்து சொல்லி இந்த 6 வரிகளுக்குள் நீங்கள் சொன்ன விளக்கம் வெகு வெகு வியப்பாக இருந்ததையா. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அருமையான வாழ்வியல் பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி வாசுகி. வணக்கம்.